ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக வர மகாலட்சுமி பூஜைக்கு தான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏஸ்தட்டிக்காக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃப் டூயிங் தட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குட்டி மனை தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சாமி சிலை குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வுட்டன் கோஸ்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டர்ஸ். ஸோ மனைக்கு கீழே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதுக்காக இது செப்பரேட்டாகவும் இது செப்பரேட்டாகவும் தான் இருக்கும். பக்கத்தில் இந்த தடவை வந்து வீடியோ எடுக்கும்போது என் ஃப்ரெண்டும் இருந்தாங்க. ஸோ சிரிச்சிட்டு பேசிகிட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டில் வந்து 4 கார்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 1 இன்ச் தள்ளி வந்து ஃபுல்லாக வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து இந்த ஹோல்டரை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கொரில்லா வுட் க்ளூ தான் எடுத்திருந்தேன். டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜஸ்லையுமே 1 இன்ச் உள்ளே தள்ளி அழகாக வந்து டாட் வச்சாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வுட்டன் ஹோல்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. அப்புறம் போக போக வந்து ஈஸியாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப அவ்வளோ அழகாக வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே அவுட்புட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க வுட்டன் கோஸ்டரையும் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 12 பீசஸையும் அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ க்ளூ அப்போவே வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் கோல்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்ட் பண்ணோம் பார்த்திங்களா, பேக் சைட் மட்டும்தான் இந்த கோல்டன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் மெயின் பார்ட் வந்து அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ பேக் சைட் வந்து டர்ன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அழகாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டே 2. ஸோ டே 1ல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டாலிக் ஸ்ப்ரே அடித்து ட்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் தான் எடுத்திருக்கோம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது பெயிண்ட் எல்லாமே வந்து அக்ரைலிக் பெயிண்ட்டு. ஸோ இது எல்லாமே அமேசான் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 இருக்குது. ஸோ வந்து 6 கலர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஃப்ரண்ட் சைடில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் வந்து நம்ம ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே லைட்டாக வந்து வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக டிஷ்யூவில் வந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணாமல் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ நல்லா பெயிண்ட்டை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வாட்டர் மட்டும் தான் வந்துச்சு எனக்கு. அப்புறம் ஷேக் பண்ணி நல்லா வந்து ட்ராப் வந்து 4 ட்ராப்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த வுட் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் கார்னரில் மட்டும் ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் விட்டாச்சு. ஸோ இதை பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு உள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஸோ எதையோ வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்ட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 கோட்டிங் கொடுக்கணும் டோட்டலாக. ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சிட்ட பிறகு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க செகண்ட் கோட்டிங்காக. அப்போ தான் வந்து பேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து தின் லேயர் ஆஃப் கலர் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ மேக் ஷுர் 2 கோட்டிங் ஆஃப் கலர் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ சைட்ஸும் வந்து சேம் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணும்போது மறந்துட்டேன். ஸோ சைட்ஸும் வந்து மறக்காமல் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கலர் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும்னு அப்படியே விட்டுருங்க. ஸோ கலர்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ வைப்ரண்ட்டாக அவ்வளோ வந்து ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 3ல இருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு கலர்ஸ் ஃபுல்லாக. அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் தான் போட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி 1 கலர் பண்ணலாம் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒயிட் பென்சில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். சப்போஸ் நீங்கள் அப்படியே வரைவீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் சிக்கு கோலம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மனைக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக 7:1 ரேஷியோவில் தான் வந்து நான் எடுத்திருந்தேன் கம்பி கோலம் போடலான்ட்டு. ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குட்டி கோலமும் இருக்குது, பெரிய கோலமும் இருக்குது. ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோலம் போட வரலன்னா கார்பன் பேப்பர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாட் தான் வைக்க போகிறோம். ஸோ டாட்காக நான் வந்து ரூலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கணுன்றதுக்காக வந்து சென்டர் பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 7:1 வந்து பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே வச்சுட்டு 1 2 3 இங்கே மேலே 1 2 3. யாருக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயமே கோலம் போடுறது தான். வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ காலையில் வந்து எழுந்து தண்ணி வாசல் தெளிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன கோலம் போடுறது என்ன கோலம் போடுறதுன்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு வந்து நான் ரொம்பவே அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப என்னது எனக்கு பிடிச்சி போய் பண்ணுறதால எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி இது பண்ணுறதுக்கு. ஸோ டாட் வச்சு முடிச்சாச்சு. இந்த கோலம் தான் போட போகிறேன். இங்கே டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் போட போகிறேன். ஸோ வரைஞ்சாச்சு இது. ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்டர் தான் கொடுக்க போகிறோம். டன். இப்போ பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சென்டரும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரூலர் வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, கேப்பு அங்கே வந்து ஒரு லைன் போட்டு டாட் அடிக்க போகிறேன். ஜஸ்ட் ஃபார் பார்டர் கேஸ் தான். லுக், தட்ஸ் இட். அவ்வளோதாங்க, ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ஒயிட் அக்ரலிக் பெயின்னா இதுக்கு மேலே வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து லைட்டிங் சரியில்லைன்னு மாற்றிட்டேன் கலரு. ஸோ பெயிண்ட் பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டிப்பு கிடச்சாலே போதும், ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி டாட் வச்சுட்டேன். வாவ், இதில் ப்ரைட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரா. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு வரைகிறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து சைட்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. எனக்கு அவுட்புட் பர்சனலி ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது இது முடிச்சிட்டோமா, அண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா we need to do like this. அது வந்து சாதாரணமாக பண்ணிட்டு டாட் வச்சிடலாம், பண்ணிடலாம் அதையும். இந்த மாதிரி
ஸோ ரொம்பவே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் கிஃப்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு வரவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் ரொம்ப வந்து ஒரு திருப்தியாக இருக்கும், நல்ல கிஃப்ட்டு ரிட்டனாக கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிக் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைனு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ முடிச்சிட்ட பிறகு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இவங்களே இந்த பாக்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து ஜஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு எடுத்து ஒட்ட வேண்டியது தான். ஸோ டேக் ஒன் லைக் திஸ். ஸோ பியூட்டிஃபுல்லாக மாறிடும் ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபுல்லாக ஒட்டிட்டா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த க்ளூ போட்டு சீல் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்டெப் தான். இது முடிச்சிட்டா நம்மளோட ரிட்டன் கிஃப்ட் ரெடி. இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் forget to like, comment, subscribe and share, and see you on the next video. Bye bye. Thanks for watching. Have a good day.